எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பரென்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். ப்ளே தமிழ் நேயர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நம்ம லைஃப்பில் நிறைய பேருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் எனக்கு ஒரு வெற்றி பெற முடியலை, தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா, தெய்வத்தோட துணை எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி மேலே கேள்வி இருக்கும். சார், நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய விரதம்லாம் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரேன், கோவிலுக்கு கியூவில் நின்று சாமி கும்பிட்றேன், நிறைய அபிஷேகத்துக்கு கொடுக்குறேன், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறது வரல. என் பிள்ளைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தில் வருமானம் வரமாட்டேங்குது, எதிர்பார்க்குற நல்ல முன்னேற்றம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன செய்கிறது? இந்த நான் போகாத கோயில் இல்லைங்க. இப்படி நிறைய பேருக்குடைய எண்ணம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? முதல் காரணம், நம்ம செய்கிற விஷயங்கள் கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையாக நம்ம கடவுளை நம்பணும். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு மாறி மாறி நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, கடவுளை மாற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம கடவுளும் நம்பணும்னா தெய்வ சக்தி நம்மளை அழைச்சின்னு போகும். நம்ம பிறக்கும் பொழுது பிரம்மன் நமக்கு என்ன பண்ணுறான்? ஒரு எழுத்து எழுதி அனுப்புகிறான். என்ன எழுதுகிறான்? நீ இந்த நாளில் இந்த இடத்துல பிறப்ப, இந்த நாளில் இந்த இடத்துல இறப்ப. பிறப்பு இறப்பை முடிவு பண்ணிவிட்டு கையில் என்ன பண்ணுறான்? பேப்பரு பேனாவை கையில் கொடுத்து அனுப்பிடுறான். நீனே முடிவு பண்ணிக்க, நீ பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நீ என்னென்னலாம் பண்ணலாம் நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் நான் தரேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சாய்ஸை ஆண்டவன் நமக்கு கொடுத்துட்றான். அப்போ நாம் நினைக்கிற நல்லதை வச்சு நமக்கு நல்லது நடக்கும். நல்லது நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ நடக்கும். நம்ம கெட்டு போகிறோம்னாலும் நம்ம அனுமதி இல்லாமல் கெட்டு போகிறோமா? நம்ம நல்லா இருக்கிறோம்னா நம்ம அனுமதி இல்லாமல் நல்லா இருக்கிறோமா? இல்லைங்களா? நம்மளோட எண்ணம் அதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ நம்மளுடைய எண்ணம் தான் நம்மளை நெக்ஸ்ட் லைஃபுக்கு கொண்டு போகிறது. அப்போ அந்த எண்ணம் சரியாக இருக்கணும். நம்ம நினைக்கிற விஷயம் அப்போ தான் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த எண்ணம் நல்லா இருக்கணும்னா குல தெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இந்த காவல் தெய்வத்தோட அனுகிரகம் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணணும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடாமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. அந்த குலதெய்வத்தை கும்பிட்றதும் அதுக்கு அடுத்தது, குலதெய்வம் தெரியலன்னா என்ன பண்ணலாம்? கேள்வி வருதில்ல. குலதெய்வம் தெரியாதவங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அத்தி மரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம், அத்தி வரதர் சொல்கிறோம் இல்லையா? அதுமாரி அத்தி மரம். ஒரு அத்தி மரத்தில் இந்த காலண்டர்லாம் இருக்குது பாருங்க. இந்த காலண்டர் சைஸு, வீட்டில் காலண்டர் மாட்டியிருப்பீங்க, சின்ன காலண்டர் மாட்டியிருப்பீங்க. அந்த காலண்டர் சைஸுக்கு ஒரு அத்தி மரம் வாங்கி ஒரு பிளேட்டு காலண்டர் மாதிரியே இருக்கும். இல்லைனா இப்போ இது மாதிரி நோட்டு சைஸு கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு நோட்டு சைஸு வாங்கிக்கலாம். இந்த நோட்டு சைஸில் வாங்கி ஒரு அத்தி மரம் அந்த அதே மாதிரி நோட்டு மாதிரியே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரு பௌர்ணமியில் எண்ணெய் பால் அபிஷேகம் பண்ணி அதுக்கு உங்கள் வீட்டு சாமி ரூமில் சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு நீ தான் குலதெய்வம்னு விளக்கேற்ற ஆரம்பிங்க. அவ்வளோதான். குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க இதை செய்யுங்க. அத்திக்கு அவ்வளோ பவர் உண்டு.
கண்டிப்பாக அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும், குலசாமி நமக்கு வீட்டுக்கு வருவாங்க. இறந்து போன எல்லாரும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அங்கே தான். நம்ம ஒருத்தவங்க இறந்து போனால் குலதெய்வத்திட்ட போய் சேர்றோம். ஏன் குலதெய்வம் கும்பிட்றாங்க? குலசாமி கிட்ட தான் எல்லோரும் போய் சேர முடியும், ஐக்கியம். அப்போ குலசாமி அனுகிரகம் இருந்ததுன்னா, அருள் இருந்ததுன்னா நமக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். சரி, அவங்கள வழிபாடு பண்ணுறோம். அதுக்கடுத்து காவல் தெய்வம் யார்? வாங்க, ஒவ்வொரு ராசிக்கு காவல் தெய்வம் யாருன்னு பார்ப்போம். அதுக்குள்ள பரிகாரத்தையும் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு காவல் தெய்வம் யார்? இஷ்ட தெய்வம் யார்? பொதுவாக இந்த காவல் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது ஏன் அப்படின்னா, நமக்கு பிரச்சனைகளை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு இந்த சோல்ஜர்ஸ் வேணும். அதுக்கு தான் காவல் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது. நம்ம எல்லாமே டைரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முடியாது. நமக்கு இஷ்ட தெய்வங்கள்லாம் கும்பிடுவோம். இந்த உலகத்தில் காவல் தெய்வத்தோட அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்ட அந்த காவல் தெய்வம் தனுசு ராசிக்கு இருந்ததுன்னா, இந்த தனுசு ராசிக்காரங்க அந்த காவல் தெய்வத்தை கும்பிட்டா சீக்கிரமாக உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வேண்டான்னு வெறுக்கக்கூடியது கூட சீக்கிரமாக கிடச்சிடும். உங்களை வெறுத்தவர்கள் உங்களோட சேருவாங்க. பதவிகள் கிடைக்கும். பேராசை கிடையாது, உண்மையிலே சொல்கிறேன். ஆசையாக பதவிகள் கிடைக்கும். காவல் தெய்வம் இருந்ததுன்னா உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும். உங்கள் ரூட் என்ன பண்ணும்? கிளியர் ஆகும். எத்தனை பேருக்கு ரூட்டு கிளியர் ஆகாமல் இருக்குது? எவ்வளோ ரூட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இருக்கா இல்லையா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இருக்குல்ல, கிளியர் ஆகும். நம்பணும். நான் பேசுகிறது உண்மை, நம்பணும். அப்போ எந்த தெய்வம்னா, வியாழக்கிழமை 2 சாமி எடுத்துங்க. வியாழக்கிழமை தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது நரசிம்மர். நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் தான். நரசிம்மா அப்படின்னா போதும், உறக்க சொல்லணும். இந்த நரசிம்மருடைய அவதாரம், நரசிம்மர் தான் பெருமாளுடைய அவதாரம். அவர் உங்களை மிகப்பெரிய நன்மைகளுக்கு கொண்டு போவார். காவல் தெய்வம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐயனாரப்ப சுவாமி. ஐயனார் அப்படின்வாங்க. பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஐயனாரப்ப சுவாமி. ஐயனார் 2 வடிவத்தில் இருப்பார். ஒன்று பூர்ண புஷ்கலையோடு இருப்பார், இன்னொன்று வெறுமை இருப்பார். சாட்டை வச்சிருப்பார். குதிரை வாகனம். ஐயனாரை தரிசனம் பண்ணுங்க. உங்கள் குலதெய்வம், காவல் தெய்வம், இஷ்ட தெய்வத்துக்கு நரசிம்மர். அப்போ அந்த ஐயனாரை பிடிச்சிங்க. ஐயனார் உங்களுக்கு பிரபல யோகத்தை கொடுப்பார். உங்களுக்கு வீடு கட்டணுமா, ஐயனார் எல்லாம் பண்ணி கொடுப்பார். இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ஐயனார் பண்ணி கொடுப்பார். சாட்டை வாங்கி வைங்க, சாமிக்கு வைங்க. சாமிக்கு வச்சுட்டு சாட்டையை வீட்டில் வைங்க. சாமி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஆமாம், வியாழக்கிழமை ஐயனார் கோயிலுக்கு போயிடுங்க. ஐயனாருக்கு நல்ல விளக்கு போட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்து ஆராதனை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் பௌர்ணமியில் பண்ணுங்க. உங்கள் காவல் தெய்வம் பேசும். பௌர்ணமியில் ஐயனாரை கூப்பிடுங்க, வருவார். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நீங்கள் நரசிம்மரை கூப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை நரசிம்மரை கூப்பிடுங்க. வியாழக்கிழமை ஐயனாரை கூப்பிடுங்க, வருவார். ஐயனாருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சள் நிறம், எல்லோ கலர் அன்றைக்கி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போங்க. வயசில் பெரியவங்களெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஐயனார் அடித்து கொடுப்பார். என்ன உனக்கு வேணுமோ அதை எடுத்து கொடுப்பார். நாகப்பழம், நெல்லிக்காய், நாகப்பழம்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய், இது மாதிரி பழங்கள்லாம் வாங்கி, நெல்லிக்காய், காயில் நெல்லிக்காய், பழத்தில் நாகப்பழம், இதெல்லாம் வச்சு ஐயனாருக்கு கொடுங்க. ஐயனாரை வழிபாடு பண்ணுங்க. ஐயனார் கோயில் இருக்குனாலே பக்கத்தில் நாகமரம் இருக்கும். நாகமரம் இருந்தால் தான் கோவிலுக்கு ஒரு பெருமை. நாகப்பழம்னு சொல்லுவாங்க. நாகமரம் இருக்கும், ஆலமரம் இருக்கும். இதெல்லாம் ஐயனார் கோயிலுடைய
இடம். பல பேர் ஐயனார் கோயில் இருக்கிற இடத்துல தான் குடியே இருப்பாங்க. அதனால் ஐயனாரை கும்பிடுங்க. ஐயனார் தான் உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு நல்லதை கொடுப்பார். உங்கள் குடியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைப்பார். உங்களுக்கு குடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, குடினா என்ன, வீடு, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, செய்வனையாக இருக்கட்டும், கோளாறாக இருக்கட்டும், மனபலம் குன்றி இருக்கட்டும், சில பேருக்கு உடம்பு ரீதியாக சரீர பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஐயனாரை போய் சரணடைஞ்சிருங்க. ஒரு ராத்திரி அந்த ஐயனார் கோயிலில் தூங்கிட்டு வாங்க. ஒரு ராத்திரி அந்த ஐயனார் கோயிலில் தனுசு ராசிக்காரவங்க தூங்கிட்டு வாங்க. ராத்திரி பொழுது கோயிலில் தூங்குங்க. ராத்தூக்கம் கோயிலில் போய் படுக்கிறது, புரியுதுங்களா? செஞ்சு பாருங்கள். காலையில் எழுஞ்சி அந்த கோயிலில் அங்கே அந்த கோயிலில் குளம் இருந்ததுன்னா, இல்லைன்னா பைப்பு இருந்ததுன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு, ஐயனாருக்கு நெல்லிக்காய் நாகப்பழம்லாம் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு பூ வாங்கி சாத்திட்டு வாங்க. நிச்சயமாக அந்த ஐயனார் கண்டிப்பாக உங்கள் பக்கம் நின்று நல்லது செய்வார். அதுதான் ஐயனாருடைய வேலை. அதே மாதிரி நரசிம்மர், வெள்ளிக்கிழமையில் நரசிம்மரை பிடிச்சிங்க. நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோயில் எங்கே இருக்குன்னு போய் நீங்கள் அது முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமையில் குருவாரத்தில் போகணும். அதாவது குரு ஹோரை, சுக்கிர வாரத்தில் குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. சுக்கிர வாரத்தில் குரு ஹோரை, வெள்ளிக்கிழமைக்கு குரு ஹோரை எத்தனை மணிக்குன்னு பாருங்கள், நாம்ளே பார்த்துருவோம். அதாவது குரு ஹோரையில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும். சும்மா சாதாரண மாற்றம்லாம் இல்லை, எதிர்பார்க்காத மாற்றம். நான் இந்த மாற்றம் நான் நினைக்கிறேன் சாமி, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த மாற்றம் கண்கூடாக உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் கூட மிஸ்டேக்கே வராது. ஏதாவது எனக்கு இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். கண்டிப்பாக அது கிடைக்கும், நடக்கும். அதை செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்காக நான் என்றைக்குமே பிரார்த்தனை பண்ணுவேன். ஐயனார் உங்களை விட்டுட மாட்டார். ஏன்னா ஐயனாருடைய வழிபாடுகள் பண்ணுறவங்களுக்கு விமோச்சனம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரியங்களில் நமக்கு ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அது விமோச்சனம் அடைய முடியும். அதுதான் ஐயனாருக்கு உள்ள ஒரு பெரிய விஷயம். இந்த ஐயனாரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் நீங்கள் குரு ஹோரை, நான் சொன்னேன் இல்லையா, காலையில் 10லிருந்து 11 மணி, காலையில் 10லிருந்து 11 மணி, அதுமாரி சாயந்தரம் 5லிருந்து 6 மணி, சாயந்தரம் 5லிருந்து 6 மணி, இந்த 2 நேரத்தில் போய் சாமி கும்பிட்டு வாங்க. 5 to 6, காலையில் 10 to 11. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு ஐயனாருடைய துணை பரிபூர்ணமாக கிடைக்கும். பிளே தமிழ் நேயர்களே, நான் சொன்ன பதிவு விளையாட்டான பதிவு அல்ல. காவல் தெய்வம் நம்மோடு துணையாக இருப்பாங்க. நமக்கு எப்பயுமே இந்த சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, படை தளபதிகள் 2 பேர் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ தான் நம்ம மேலே ஒரு பயம் மற்றவங்களுக்கு இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வெற்றி கிடைக்காது. அந்த மனுஷன் மீது ஒரு பயம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும். ஒருத்தனுடைய பார்வையில் பலம் இருக்கணும், கண்ணில் பலம் இருக்கணும். நீங்கள் உடனே கண்ணாடியெலாம் காட்டி நீ உன்கிட்ட பலம் இருக்கான்லாம் கேட்காதீங்க. எனக்கு என்ன பலம் இருக்குன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் இந்த கண்ணில் பவர் இருக்கணும். அந்த பவர் எப்போ இருக்குன்னா, இது மாதிரி காவல் தெய்வங்களை மனசில் உருவேற்றி அப்படி நிப்பாட்டும் போது தான் கண்ணில் பவர் வரும். குலதெய்வம் மனசுக்குள்ளே இருக்கணும், காவல் தெய்வம் நம்ம இதை பாருங்கள் இந்த 2 இடத்துல இருக்கணும் நம்மளுடைய. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த காவல் தெய்வம் காதில் பேசும். இங்கே உட்காந்துக்குமா, இந்த தோல் பட்டையில் இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டிங்கன்னா அந்த காவல் தெய்வம் சொல்லும், போடா போப்பா போவாத, இப்படி சொல்லுமா. அப்படி தான் அந்த காவல் தெய்வத்தை கும்பிடணும். காவல் தெய்வத்தை கும்பிடும்போது கொஞ்சம் நமக்கு வீரம் இருக்கும். சும்மா காவல் தெய்வத்தை ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, இந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு வேணாம். இது என்ன, இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ராத்திரி ஒரு 11 நாளுக்குள்ளே இந்த நான் சொன்ன சாமி உங்கள் கண்ணில் காதில் உங்களுடைய நினைவுகளில் வராங்களா இல்லையான்னு பாருங்கள். ராத்திரியில்
யாரோ ஒருத்தவங்க ரூபத்தில் இந்த சாமி உங்கள்கிட்ட பேசுவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கையில் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த கடவுள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன சாமியை போய் வழிபாடு பண்ணுங்க. காவல் தெய்வங்கள் உங்களை கைவிடாது. ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் ஓடி ஒளிஞ்சிடுறான். நம்ம ஒரு பயிலும் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கடன் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். கஷ்டம் வந்தாலும் ஒரு பையன் உதவி பண்ண மாட்டேங்கிறான். வருத்தப்படுறோம், அனாதையாக நிற்கிறோம் சில இடங்களில். அப்போ நம்ம என்றைக்கோ சாமிக்கு ஏற்றின விளக்கு தான் நமக்கு ஒரு தீபம். விளக்கு என்ன பண்ணுது? வழியை காட்டுது. இந்த காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது இந்த காவல் தெய்வங்கள் இந்த இந்த தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு இந்த நமக்கு வழிகாட்டுது. இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஸ்பீடாக போகலன்னா அந்த காலை அந்த மாட்டு மேலே வச்சாருன்னா அந்த கால் வேகமாக அந்த மாடு வேகமாக போகும். இதெல்லாம் மாடு ஓட்டுறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நம்மளுடைய காவல் தெய்வம் நம்மளுடைய தோள்பட்டையில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போன்னு கரெக்டாக நம்மளை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லைங்க. காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாங்க. இன்னிய வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் செய்கிறதுனால உங்களுக்கு காவல் தெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன தெரியுமா? உங்களுக்கு எந்த காவல் தெய்வம் சொன்னேன், எத்தனை காவல் தெய்வம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அந்த காவல் தெய்வங்களுக்கு ஒரு 11 ரூபா பணம் ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைங்க. ஒரு காவல் தெய்வத்துக்கும் 11 ரூபா பணம் மஞ்சள் கலர் துணியில் முடிஞ்சு வைங்க. இல்லை வெள்ளை துணியில் மஞ்சளை நினைங்க. ரொம்ப நல்லது அதுதான். மஞ்சள் கலரில் துணி வாங்குறத விட வெள்ளை கலர் காடா துணியை வாங்கி மஞ்சளை நினச்சிட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு இப்படி கட் பண்ணிவிட்டு அதில் 11 ரூபா பணத்தை வச்சு ஒரு முடிச்சு போட்டு சாமியை நினச்சி வைங்க. ஐயா காவல் தெய்வமே, உன்னை நம்புகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்று, என்னையை காப்பாற்று. நான் ஒரு பிரச்சனையில் நிற்கிறேன். நீ எந்த பிரச்சனை வேணாலும் நினச்சிக்க தங்கம், அந்த பிரச்சனை உனக்கு நிறைவேறும் தங்கம். நீ ஒரு மனுஷனா, ஆளா, இந்த உலகத்தில் எல்லாரும் மதிக்கக்கூடிய மனுஷனா, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் விலகி நல்லா இருப்பீங்க பிள்ளைங்களா. ஒரு 11 ரூபாயை முடிஞ்சு வைங்க. ஆமாம், இந்த பதிவு பார்க்குற பிள்ளைங்க கடைசியாக பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் 11 ரூபாயை முடிஞ்சு என் காவல் தெய்வத்துக்கு வைக்கிறேன்னு கமெண்ட்டில் போடுங்க கண்ணுங்களா. ஏன் அப்படின்னா 10 பேருக்கு அது தெரியும் போது எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. அந்த காவல் தெய்வம் நிச்சயமாக உனக்கு அனுகிரகம் பண்ணு கண்ணு. நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் கண்ணு. நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும், காவல் சாமி உங்களை கைவிடாது கண்ணு. நமக்கு மனுஷன் துணையை விட சாமி துணை தான் கண்ணு நம்மளை நல்லது பண்ணும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும்.